மற்றொரு அண்மை செய்தி. அரசியல் பிரச்சாரத்திற்காக கல்வி நிறுவனங்களை தாவேகாவினர் தவறாக பயன்படுத்தி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டதனில் இந்த வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றத்துக்கு வந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும் தாவேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். கல்வி நிறுவனங்களை அரசியல் பிரச்சாரத்துக்காக தவறாக பயன்படுத்தி மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும் தாவேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் VP பரமசிவம் என்பதுதான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவில் தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரி வளாகங்களில் தாவேகா நிர்வாகிகள் நுழைந்து தங்கள் கட்சி தலைவர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், தலைவருக்கு ஆதரவாக விஜய் அண்ணா, விஜய் மாமா என மாணவர்களை வாழ்த்து கோஷங்கள் எழுப்ப செய்து வருவதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். தேசிய தலைவர்கள் புகைப்படங்களுடன் தாவேகா தலைவர் படத்தையும் காட்சிப்படுத்துவதாகவும், கல்வி நிறுவனங்களில் சினிமா பாடல்கள் பாடப்படுகின்றன என சமூக ஊடகங்கள் செய்திகள் வெளியாகி வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் பிரச்சாரத்துக்காக தவறாக பயன்படுத்தி மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும் தாவேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கும் புகார் அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன விதிகளையும் கல்வி உரிமை சட்ட விதிகளையும் மீறி செயல்படுவது குறித்து உடனே விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், இந்நிகழ்வுகளை அனுமதிக்கும் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவன அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கல்வி நிறுவனங்களில் அரசியல் பிரச்சாரங்களை தடை செய்து விதிமுறைகளை வகுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் இந்த செயல்பாடுகள் பள்ளி கல்லூரிகளில் கல்வி பயிலும் சூழலை இடையூறாக உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்மொழிநாடிங்க அமர்வில் வருகிற திங்கட்கிழமை முதல் வழக்காக விசாரிக்க பட்டியலிடப்பட்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.